இயேசு வல்லமை உள்ளவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16:13 வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாரை போன்று நம்ம யாரும் கண்டு கொள்ளவில்லையே, மனதளவில் அதிகமாக காயப்படுத்துகிறார்களே, மேலும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் தனிமையில் அலைந்து திரிந்த ஆகாரை போன்று நாமும் கூட தவித்து கொண்டிருக்கலாம். மற்றவர்கள் நம்மை கண்டு ஏளனமாக வேண்டா வெறுப்பாக பார்க்கின்றனரே, நான் எங்கே போவது, யார் நம்மை கவனித்துக் கொள்வார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆகார் மிகுந்த மனவேதனையோடும் துக்கத்தினாலும் தனது நாச்சியார் தன்னை கடினமாக நடத்தியதினாலும் சோர்ந்து போய் எகிப்தை நோக்கி ஓடினாள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு முன்பாக தோன்றி அவளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். அவள் எங்கே இருக்க வேண்டும், அவளுக்கு பிறக்க போகின்ற பிள்ளையின் பெயர் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் சொல்லும் போது அவள் கீழ்ப்படிந்தாள். கர்த்தர் ஆகாரையும் அவளுடைய சந்ததியும் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குப்படினபடியே ஆசீர்வதித்தார். அன்று ஆகாரின் கண்ணீரை கண்டு அவளுக்கு இறங்கின கர்த்தர் அவளுடைய அழுகுரலை மாற்றினவர், அங்கலாய்ப்பை கேட்டவர். இன்று நம்முடைய கண்ணீரை புலம்பலை கேட்டு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி யாரும் நம்மை கண்டு கொள்ளாவிட்டாலும் காண முடியாத பகுதிகளையும் கர்த்தரால் காண முடியும். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாமும் ஆகாரை போன்று அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதை கண்டு அவருக்கு நாமும் பெயரிடுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.